இருந்தாலும் சரி, இல்ல டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ரோம்போசிஸா இருந்தாலும் சரி. இந்த 2 பிரச்சனைக்குமான ஒரு முற்றிலுமான தீர்வு என்ன? சர்ஜரி செய்து கொள்ளாமல் எப்படி நம்ம கால்கள்ல ஏற்படக்கூடிய வலிகள குறைக்க முடியும்? கால்கள்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த முடியும்? அப்படின்னு தான் நம்ம இதுல தெளிவா சில முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இத பத்தின நாலேட்ஜ் இல்லாதனால தான், அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய புண்கள் ஆறாத புண்களாக பல வருட காலமா இருக்கு. 10 வருஷமா, 15 வருஷமா அந்த புண்ணோடயே இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ, அதனால நம்ம ஏற்கனவே நம்ம மற்றைய பதிவுகள்ல இத பற்றிய முற்றிலுமான தகவல் கொடுத்திருந்தாலும், இன்னும் சில அடிஷனலான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்ப்போம். ஸோ, இப்ப நம்ம 15 நாள் டிவிடிக்காக ஒரு பேஷண்ட்க்கு டயட் குடுத்தோம். ஸோ, அவர்களுடைய கால்கள்ல எந்த அளவுக்கு நிறமாற்றம் வந்திருக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ, ஒரு 15 நாள்லயே இவ்வளோ ரிசல்ட் இருந்தா, அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாரி ஒரு 6 மாத காலமாவது அவங்க தான் அத பொறுமையோட